பார்கோட்ல நிறைய வகைகள், அதாவது நிறைய டைப் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குங்க. யூபிசி பார்கோட், இஏஎன் பார்கோட், அதே மாதிரி கோட் 39, கோட் 128, இப்படிலாம் நிறைய வகைகளில் பார்கோடுகள் இருக்குது. அதில் இந்தியாவில் பயன்படக்கூடிய பார்கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது சூப்பர் மார்க்கெட்ஸு, பெரிய பெரிய மால்ஸு, ரீட்டைல் அவுட்லெட்ஸு, ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த பார்கோட் அப்படின்றது உபயோகப்படும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பார்கோட் வாங்கினா போருமா, இல்லை 3 வேரியன்ட் 3 குவான்டிட்டியில் வச்சுருக்காரு இல்லைங்களா, மொத்தம் 3 வாங்கினா போருமா, இல்லை ஒவ்வொரு வேரியண்ட்டுமே 3 இருக்குது அதனால் 6 பார்கோட் வாங்கணுமா? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தான். இன்னைக்கு இதுக்கான விடை பார்ப்போம். வணக்கம். இந்த பார்கோட் பற்றி நிறைய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை பார்கோட் வாங்கணும்? உதாரணத்துக்கு ஒரு மசாலா மேனுஃபேக்சரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேரியண்ட்டில் ஒரு மசாலா உற்பத்தி பண்ணுறாரு. ஒரு சிக்கன் மசாலா, ஒரு சாம்பார் மசாலா, அதுலேயுமே 3 குவான்டிட்டியில் உற்பத்தி பண்ணுறாரு. ஒவ்வொரு மசாலாஸுமே 50 கிராம், 100 கிராம், 250 கிராம் அப்படின்னு. அப்போ இவர் எவ்வளோ பார்கோட்ஸ் வாங்கணும்? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பார்கோட் வாங்கினா போருமா, இல்லை 3 வேரியண்ட் 3 குவான்டிட்டியில் வச்சுருக்காரு இல்லைங்களா, மொத்தம் 3 வாங்கினா போருமா, இல்லை ஒவ்வொரு வேரியண்ட்டுமே 3 இருக்குது அதனால் 6 பார்கோட் வாங்கணுமா? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தான். இன்னைக்கு இதுக்கான விடை பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா பார்கோட்னா என்ன, எந்த வகையான பார்கோட் வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், ஸோ இது அத்தனையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்கணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது அத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல பார்கோட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பார்கோட் அப்படின்றது ஒரு மிஷின் ரீடபிள் கோடுங்க. இதில் மிஷின் அப்படின்றது எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, கம்ப்யூட்டரும் ஒரு பார்கோட் ரீடரும் தான். இந்த பார்கோட் ரீடர் அப்படின்றது கம்ப்யூட்டரோட இணைஞ்சிருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பார்கோட் ரீடர் மூலிமா பார்கோடை ரீட் பண்ணி அதை டீகோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ ரூபாய், இது என்ன ப்ராடக்ட்டு, இது எல்லாத்தையுமே ஒரு பில்லாக ரெடி பண்ணி கொடுக்குங்க. ஸோ இதுதான் பார்கோட் அப்படின்றது. பொதுவாக இந்த பார்கோட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் பார்கோட் அப்படின்றது. பெரும்பாலும் இது சூப்பர் மார்க்கெட்ஸு, பெரிய பெரிய மால்ஸு, ரீட்டைல் அவுட்லெட்ஸு, ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த பார்கோட் அப்படின்றது உபயோகப்படும். சரிங்க, அடுத்து முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகையான பார்கோட் வாங்குறது? பார்கோட்ல நிறைய வகைகள், அதாவது நிறைய டைப் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குங்க. யூபிசி பார்கோட், இஏஎன் பார்கோட், அதே மாதிரி கோட் 39, கோட் 128, இப்படிலாம் நிறைய வகைகளில் பார்கோடுகள் இருக்குது. அதில் இந்தியாவில் பயன்படக்கூடிய பார்கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பொதுவாக யூஸ் ஆகக்கூடிய பார்கோட் அப்படின்றது EAN 13, அதாவது யூரோப்பியன் ஆர்டிக்கிள் நம்பர் 13 அப்படின்ற இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பார்கோட். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டியது இந்த EAN 13 அப்படின்ற இந்த பார்கோட்ஸ் தான். சரி, அடுத்து எதனால் இந்த பார்கோட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ராடக்டை பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லையோ ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லையோ ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இங்கே பார்கோட் கேட்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்கோட் இருந்தால் தான் இந்த பில்லிங் சிஸ்டம் அப்படின்றது வேகமாக வேலை செய்யும். ஒரு சின்ன மளிகை கடையில் போனோம் அப்படின்னா அவர் வந்து பேனாவை காதில் சொல்லிட்டு இருப்பார், எடுத்து டக்குன்னு ஒரு 10 ப்ராடக்டை ஒரு சின்ன பில்லில் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுவே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், ஒரு பிக் பஸார் மாதிரியோ இல்லை வந்து டிமார்ட் மாதிரியான இடங்கள்லையோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் லைனில் நிற்பாங்க. அப்போது அவருக்கு வந்து ஒரு சின்ன பேப்பரில், பீஸ் ஆஃப் பேப்பரில் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு எழுதுனா ஒவ்வொருத்தருக்குமே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும், முடிஞ்சே போச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஒவ்வொரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸுமே உங்கள் ப்ராடக்டில் பார்கோட் இருக்கா அப்படின்றத கேட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கோ இல்லை ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கோ கொடுக்கணுன்னா கட்டாயமாக உங்களுக்கு பார்கோட் தேவைப்படும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்றது, நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு பார்கோட் அவங்களுமே கேட்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது காரணம் அப்படின்றது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு கடையிலையோ இல்லை உங்களோட குடவுன்லையோ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ இன்னும் மீதம் இருக்குது, இது அத்தனையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குமே இந்த பார்கோட் அப்படின்றது கட்டாயம் தேவை. ஸோ இந்த காரணத்துக்காக ஒவ்வொரு மேனுஃபேக்சரருமே கட்டாயம் இந்த பார்கோட் பயன்படுத்துறது அத்தியாவசியம். சரி, நொய்யான்னு பேசிகிட்டு இருக்காதையா,
முதல்ல ஒரு கேள்வி கேட்டல, எவ்வளோ பார்கோட் வாங்கணும், அதுக்கு எங்கே போச்சு பதில் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். நீங்கள் பார்கோட் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே தனித்தனியாக பார்கோட்ஸ் வாங்கணும், ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமே தனித்தனியாக பார்கோட் வாங்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீ பவுடர் மேனுஃபேக்சரர், 2 வேரியண்ட்டில் டீ பவுடர் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க. ஒன்று மசாலா டீ, இன்னொன்று ஜிஞ்சர் டீ அப்படின்னு. ஸோ இதில் வந்து அதுவும் 3 குவான்டிட்டியில் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க. ஒன்று 1/4 கிலோ, இன்னொன்று 1/2 கிலோ, இன்னொன்று 1 கிலோ. ஸோ 2 வேரியண்ட்டு, ஒவ்வொன்றுத்துலேயுமே 3 குவான்டிட்டி. ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ பார்கோட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் 6 பார்கோட் வாங்கணுங்க. அதாவது ஜிஞ்சர் டீ அதுக்கு வந்து 3 குவான்டிட்டியில் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக. அதே மாதிரி இன்னொன்று வந்து மசாலா டீ, அதுலேயுமே 3 குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ 3த்துக்குமே தனித்தனியாக மொத்தம் 6 பார்கோட் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். சரி, இன்னும் ஒரு சிலருக்கு வேற ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்னன்னா, என்கிட்ட 3 வேரியண்ட் இருக்குது, ஒரே குவான்டிட்டி தான், ஒரே விலை தான், நான் எவ்வளோ பார்கோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சரருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஃப்ளேவரில் ஒன்று போடுறாரு, ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் அப்படின்னு 3 வகையில் அவர் சாக்லேட் உற்பத்தி பண்ணுறாரு. ஒரே குவான்டிட்டி தான், 3மே ஒரே ப்ரைஸ் தான். இப்போ எவ்வளோ பார்கோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் 3 பார்கோட் வாங்க வேண்டியிருக்கோங்க. எதனால் 3 பார்கோட்? எல்லாம் ஒரே விலை தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பார்கோட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக உபயோகப்படுறது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில். எவ்வளோ குவான்டிட்டி நம்மக்கிட்ட விற்று இருக்குது, எந்த வேரியண்ட் விற்று இருக்குது, இன்னும் எவ்வளோ வந்து மீதம் இருக்குது, எதை நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரீட்டைல் ஸ்டோர்லையோ இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லையோ கணக்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு ஃப்ளேவருக்குமே தனித்தனியாக நீங்கள் வந்து பார்கோட் வாங்கணுங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த சிப்ஸ் பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, லேஸ் சிப்ஸ், அதில் 3 கலரில் வரும். பச்சை கலர் வந்து இந்த ஆனியன் ஃப்ளேவரில் இருக்கும், மஞ்சள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஃப்ளேவரில் இருக்கும், அதே மாதிரி ரெட் கலர் வந்து சில்லி ஃப்ளேவரில் இருக்கும். இதில் வந்து அதிகமாக விற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த ஆனியன் ஃப்ளேவர் வந்து அதிகமாக விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த அதிகமாக விற்கக்கூடியது எது, நம்ம திரும்பவும் எவ்வளோ வந்து நம்ம அந்த தீந்து போன அந்த பேக்கெட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக கட்டாயம் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே தனித்தனியாக பார்கோட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்ககிட்ட ஒரே விலையில் 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் தனித்தனியாக 3 பார்கோட் வாங்க வேண்டியது கட்டாயங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்னன்னா, எந்த ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் நான் 2 குவாலிட்டியில் நான் கொடுக்குறேன், ஒன்று லோக்கல் குவாலிட்டி, இன்னொன்று ப்ரீமியம் குவாலிட்டி, இப்போ எவ்வளோ பார்கோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல 2 பார்கோட் வாங்கணுங்க. ஏன்னா குவாலிட்டி வேரி ஆகுது, ப்ரைஸுமே வேரி ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் 2 பார்கோட்ஸ் கட்டாயம் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகமான எவ்வளோ பார்கோட்ஸ் வாங்குறது அப்படின்றதுக்கு விடை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.